இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். 8000 ரூபாய் கூப்பன் பத்தி சொன்னாங்க. 8000 ரூபாய் கூப்பன் வச்சு அதுல ஏதாவது கிளாரிட்டி இருக்கா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நான் சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். 8000 ரூபாய் கூப்பன் ஒன்னா கொடுப்பாங்களா, தனித்தனியாக கொடுப்பாங்களா? மிக்சிக்கு, கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. ஒரு மிக்சி 8000 ரூபா கிடையாது. நான் 4000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கிட்டேன். இப்போ மிச்சம் 4000 ரூபா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கியா, லைஃப் டைமில் ஒன்றா, என்ன கணக்கு? வேற இங்கே 10,000 ரூபா நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு முடிச்சிட்டேன். அது அப்போ ஏன்பாடு? எந்த கடையில் வாங்குறது உங்களுக்கு புரியுங்களா? நான் எடுத்த கடையில் வாங்குறதா, அடுத்த கடையில் வாங்குறதா, பக்கத்து கடையில் வாங்குறதா? நான் 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருவீங்க. அந்த கூப்பன் எங்கே கொண்டு போய் கொடுக்குறது உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அங்கீகாரம் பெற்ற கடைகள் ஒன்று இருக்கா? அப்போ திமுக காரங்க கடையில் போய் வியாபாரம் நடக்குதுக்கா? என்ன பிளான்? 8000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 10,000 ரூபா என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, உங்க அக்கௌண்ட்ல போட்டுருன்றார். ஆல் ப்ராப்ளம் சால்வ். அந்த 2000 ரூபாய் அவரும் ஆக்க சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே தான் முதல்ல சொல்லிச்சு நாங்கள் 2000 ரூபா அக்கௌண்ட். அதற்கு பிறகுதான் வந்து திமுக சொல்லிச்சு நாங்களும் 2000 ரூபா அக்கௌண்ட் சொல்லிட்டு எப்போ சொன்னார்? 5000 ரூபா காசை போட்ட அன்னைக்கு சொன்னார் நாங்கள் 2000 ரூபா. அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருச்சு அதிமுக. அப்ப நம்ம மக்கள் வந்து பாஜகவை சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்க தான் பாக்குறாங்க. 8000 10,000 வாங்குற பிரச்சனை நிக்கல. ஓகே சார். சார் நீங்க சிறுபான்மையர்களை பத்தி பேசியிருந்தீங்க. ஓட்டு சிறுபான்மை பாஜகவுக்கு வருது அப்படின்ட்டு. ஆனா 27 சீட்ல ஒரு சிறுபான்மையருக்காக கொடுத்துருக்கலாமே சார், பேச்சுக்காவது கொடுத்துருக்கலாமே. எப்பவுமே மதவாத கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு இப்ப அதை பார்த்தாலே உண்மையாகத்தான் தெரிய வருது. டிஎம்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கிற கட்சி. ஒரு 10% கொடுத்துருப்பாங்களா? சிறுபான்மை மக்கள் வந்து கிட்டத்தட்ட 15% இருக்கிறாங்க. நீங்க வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீமும் சேர்த்தீங்கன்னா 15. நான் 15% போல 234 தொகுதியில் 175 தொகுதி இவங்க நிற்கிறது. 20 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க நீங்க. அதுதான் சிறுபான்மையர் கட்சி கூட்டணியா இருக்காங்களா சார்? அவங்களுக்கு ஒதுக்கீடப்பட்டிருப்பாங்க. சிறுபான்மை கட்சி கூட்டணி தான் இவங்க கொடுத்துட்டு போறாங்க. எஸ்டிபிஐ போன முறை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க, கொடுத்தாங்கல்ல. அப்ப கூட்டணி நீங்க சிறுபான்மை கட்சி கூட்டணி வச்சா டிஎம்கே கொடுக்குது, சிறுபான்மை கட்சி ஏடிஎம்கே கூட்டணி வச்சா பிஜேபி கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதானே. நீங்க போய் கூட்டணி வச்சுக்கோங்க சார். கூட்டணி வைக்கிற ஆள் வந்து கொடுக்க மாட்டாராம், கூட்டணி வைக்காத ஆள் கொடுக்கணுமா? ஏதாவது லாஜிக் இருக்கா உங்களுக்கு? அதிமுக கூட ஒரு சீட்டு தான் சார் அலோகேட் பண்ணிருக்காங்க. நான் தான் ஒரு சீட்டு 2 சீட்டு விடுங்க. நாங்க கேட்கிறேன் டிஎம்கே கொடுத்துருக்கு, ஒரு 10% கொடுத்துருக்காங்க. நீங்க மகளிர் ஒதுக்கீடு நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மகளிர் முன்னேற்ற கனிமொழி அக்கா கொடுத்து அவங்களுடைய சீட்ல மகளிர் அணிக்கடி கொடுத்துருக்கீங்களா? 10% நான் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. நான் 33% 50% கேட்கல. நீங்க செஞ்சீங்களா அவர் அங்க குற்றம் சாட்டுங்க. நீங்க ஒருத்தர் எப்படி நீங்க திருடங்கன்னு யார் சொல்ல முடியும்? இன்னொரு திருடன் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நீங்க நான் நல்லவராக இருந்தா உங்களை கெட்டவர்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம். நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்து ஏடிஎம்கே பிஜேபி தான் நீங்க சிறுபான்மைக்கு விரோதின்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் அங்கே ஓட்டு கேட்குறீங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறீங்க? உங்களுக்கு புரியல. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்றவங்க தான் பண்ணும். இன்னைக்கு விஜய் சொல்றாரு நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கேன்றார். அவரே ஜோசப் விஜயா இருக்கிறார். சரிங்களா? அவருடைய கட்சியில வந்து 10 முஸ்லீம்கள் கொடுத்துருக்காங்க, 10 கிறிஸ்டியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ணன் சீமான் ஏகப்பட்டவர் கொடுத்துருக்காரு. பட்டியலின வேட்பாளர்களாக பொது தொகுதியில் நிப்பாட்டி வைக்கிறார். அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா யார் நிற்கிறார்? டிஎம்கேவா? அப்ப டிஎம்கே எவ்வளவு சீட் கொடுத்துருக்கு சொல்லுங்க. அதை பேசுங்க. நீங்க டிஎம்கே சிறுபான்மை மக்களுக்கு விரோதின்னு பிஜேபி சொல்லிட்டீங்க. எவ்வளவு கொடுத்தாங்கன்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா. அவங்களுக்கு மாற்று கட்சியா தான் சார் பாஜக அதிமுக வரணும்னு நினைக்கிறேன் சார். மாற்று கட்சியா பாஜக இல்ல சார், அதிமுக தான் சார் நம்பர் 1 கட்சி. நீங்க தேர்தல் வரலாறு எடுத்து பாத்துங்க, அது வேற விஷயம். அதிமுக நீங்க முத்திர குத்திட்டீங்க, அப்புறம் எதுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறேன் சார். எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எனக்கு வந்து காசு அனுப்புனியா எனக்கு என்ன அர்த்தம் புரியலையே. நீங்க கொடுத்த நடத்தா தானே சார் நான் காசு கொடுப்பேன். நான் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டோம், சிறுபான்மை மக்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்களுக்கு நீ சீட்டு கொடு, எப்படி கேட்பீங்க? சிறுபான்மை மக்கள் பூரா நீங்க டிஎம்கே சீட் கொடுத்து கேளுங்க. நான் மாத்தி கேட்கிறேன், டிஎம்கே சீட் கொடுத்து சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அவ்வளவு கேள்வி பண்ணி விமர்சனம் பண்ணார் மனோ தங்கராஜ் அமைச்சர். அவருக்கு ஏன் கொடுக்கல? புரியுங்களா? அப்ப சிறுபான்மை மக்கள் எதிரா நீங்க மனோ தங்கராஜ் கொடுக்கலங்கனால. அப்ப சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காதும் கட்சி அரசியல் ஓட்டுன்னு வேற வேற சூழ்நிலை கருதி மனோ தங்கராஜ் கொடுக்கலன்னா வேற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு நாசர் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் இவரை காலி பண்ணாங்க, அவர் காலி பண்ணாங்க. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு யார் எதிர? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு பதவியை காலி பண்றாங்க, ஒரு பதவியை கொடுக்குறாங்கன்னா சிறுபான்மைங்கிறதுக்காக கிடையாது. நான் மாத்தி கேட்கிறேன். பாஜகவுக்கு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்துல் கலாம் தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? கலாம் என்றால் கழகம்னு சொன்னது யாரு சொல்லுங்க சார். கருணாநிதி அவர்கள். கலாம் என்றால் அதாவது உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமரை கலாம் என்றால் கழகம்னு கலைஞர் சொல்றார். ஆனா பாஜகவுக்கு வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க சந்தர்ப்பம் கலாமை கொண்டு வராங்க. இன்னைக்கு பழங்குடியின பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க.
இதற்கு முன்னாடி பட்டியலினத்தவரை கொண்டு வந்தாங்க ராம்நாத் கோவிந்த். அப்ப இவர்கள் யாருக்கு துணையா இருக்காங்க நீ பாருங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப ஒரு சிறுபான்மையினர், ஒரு பழங்குடியினர், ஒரு பட்டியலினத்தவர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அப்ப யார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்கான்னு பாருங்க. அப்துல் கலாம் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? 2ஆம் முறை தேர்ந்தெடுத்தீங்களா? தேர்ந்தெடுக்கிற ஆதரவு கலாம் போட்டிட்டாருன்னா தமிழர்னு பார்க்க வேண்டாமா? நீங்க இஸ்லாமியர்னு பார்க்க வேண்டாங்க, தமிழர்னு பார்த்துக்கணுமா இல்லையா? இல்ல கலாம் போட்டிட்டாங்க ஆதரவு சொன்னீங்களா? மோடி அவர்கள் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா வார வந்து நிறுத்துவாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் இருந்தது சார். பட் இருந்தாலுமே பாகிஸ்தான் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்களே சார், அதனால எல்லா கண்ட்ரியுமே அதை பாராட்ட வேண்டிய விஷயமா போயிருச்சு. இப்போ ஒரு எம்பி கூட சொல்றாங்க, அதாவது பாருங்க பாகிஸ்தான் நிறுத்தி இருக்கு, இங்க இருக்கக்கூடியவர் விஸ்வகுரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காங்களே சார். திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான், போட்டியிடுறது ஒரு ராஜதந்திரம், போட்டியிடாமல் இருக்கிறது இன்னொரு வியூகம். அதில் இது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அதில் நம்ம ரொம்ப ராஜதந்திரமாக கலந்துக்கிட்டோம். பாகிஸ்தான் தன்னுடைய பலனை அனுபவிக்கும். பாகிஸ்தானை மேற்கோள் காட்டுபவர்கள் ஒரு சரியான தெளிவோடு அரசியல் செய்கிறாரு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 3 வருஷம் முன்னாடி நீங்கள் இப்போ பழசை எடுத்து பாருங்க. பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா? இந்தியாவில் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? என்ன நடத்திட்டு இருக்கீங்க? ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? இந்தியா பெட்ரோல் எவ்வளோ தெரியுமான்னு சொல்லி சண்டை போட்டுருந்தாங்க. அங்கே பூரா 70 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா, இங்கே 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னு ஸ்ரீலங்காவையும் பாகிஸ்தானும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தான் என்னாச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்ச்சிப்பட்டு குத்தம் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி. பாகிஸ்தானில் டெமோக்ரஸியே கிடையாது. ஒரு அரசியல் பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க சொல்லுவாங்க அங்கே ராணுவம் தான் ஆட்சி நடத்துது, அங்கே ஐஎஸ்ஐ தான் ஆட்சி நடத்துது அப்படின்ட்டு. அவர்களை உதாரணமாக சொல்லி நீங்கள் சொன்னால் என்ன கணக்கு உங்களுக்கு? இவ்வளோதான் தெரியுது. நம்ம பாகிஸ்தான் புட்சால்தனமாக ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணணும்னு நினைக்குது, பண்ணிட்டு போட்டார், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு அதான் தானே, நமக்கு என்ன கிடைச்சு? நமக்கு ஒரு நாளாக பெட்ரோல் நிச்சா, டீசல் நிச்சா, கேஸ் நிச்சா. ஈரான் நம்மை டே 1லேருந்து பாராட்டு, டே 1 நன்றியோடு பாராட்டு. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி 40 டன் மருந்துகள் நம்ம இந்தியர்களும் இந்தியாவும் கொடுத்ததை நாங்கள் எடுத்து போயிருக்கோம் சொல்லி 40 டன் மருந்துகள், உதவி பொருட்கள் இந்தியாவும் இந்தியர்களும் கொடுத்தது. அவங்க இன்னும் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து விடுறது இந்தியாவுக்கு தடையே கிடையாதுன்னாங்க. இந்தியாவுக்கு எப்பயுமே மை ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட் யாருங்க? அயத்துல்லா கமனி இறந்தே போயிட்டாரு, அவருடைய பையன் இருக்காரு, ஜூனியர் கம்பெனி இருக்கிறாரு, அவருடைய பிரதமர் யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த இந்தியாவில் உட்கார்ந்து தூதர், வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை தூதரை கேட்டு பாருங்க, இந்தியா எங்க ஃப்ரெண்டுங்க. இவர்கள் கலைப்பட்டு இருக்காங்க, இந்தியா முஸ்லீம்களுக்கு எதிரானது அதுன்னு கலைப்பிட்டுருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் நம்ம ஃப்ரெண்டுங்க. தாலிபான்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அடிப்படைவாதிகள், புரியுங்களா? ஆனா இந்தியா பத்தி பேசுறாங்க, இந்தியா அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கணும். இவங்க அரசியல் அறியாமல் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான் அர்த்தம் பண்ணுச்சு. பாகிஸ்தான் முதல்ல அவர்களுடைய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க, கோதுமையை கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்கலாம்.